இது தொடர்பான தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எம்பி திரு சுப்பராயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி கூறும் அந்த நினைத்து கூட பார்க்க முடியாத கட்சி எது? அது அவருடைய கற்பனையில் உதித்த கட்சி. அவருடைய கற்பனையில் உதித்த கட்சியை தவிர உண்மையில் அப்படி ஒரு கட்சி இல்லை. இப்போ இது நடக்க போகக்கூடிய விஷயத்த அவர் குறிப்பிடுறாருன்னு பார்க்கணுமா, அல்லது நடக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிற விஷயத்தை இப்படி சொல்றாரு, அதற்கான ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்றாரு அப்படின்னு பார்க்கணுமா? அவருடைய கற்பனையில அவர் நினைத்து கொண்டிருக்கிற விஷயத்தை முன்வைக்கிறார். அவர் முன்வைக்கிற மாதிரி எந்த கட்சியும் அவர்களோடு சேர தமிழ்நாட்டில் தயாராக இல்லை. ஹலோ சார், தொடர்ந்து பேசுங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கூட அவர் அழைப்பு விடுத்திருந்தார். ரத்தின கம்பளம் விதித்து நாங்கள் அவர்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணியை வைத்தது தான் அந்த அழைப்பை ஏற்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்குவதற்கு காரணம்னு பார்க்கணுமா? அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் நான் குறிப்பிட விரும்புவது, கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் அழைப்பு விடுவது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க எந்த கட்சிகளும் தயாராக இல்லாத நிலையில் அவர் பெரிய கட்சி வருகிறது என்ற ஒரு கற்பனை தோற்றம் காட்டுவது அவருடைய பயத்திலும் பலவீனத்திலும் இருந்து வருகிற கோரிக்கையாகும். எனவே அது ஏற்கத்தக்க கோரிக்கையாக எந்த கட்சியும் கருதவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் பிஜேபி என்ற தீய சக்தியை இந்தியாவில் இருந்து ஒழித்து கட்டுவதற்கு உறுதியான அணியாக திமுக அணியில் நின்று நிலைபட போராடுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுப்பராயன்.